இல்லாம எங்க ஊர் திருவிழா நடக்காது. காரணம்னா அங்க வந்து முளைப்பயிர் வளர்க்கறதுங்கிறது அம்மா தான். அந்த பக்கத்து கிராமங்களுக்கு 18 வெட்டி கிராமங்களுக்கும் திருவிழா நடந்துச்சு சொன்னா முளைப்பயிர் வளர்ப்பு சின்ன தாய் அம்மா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எங்க வீட்டுல தான் அது ஒரு ரூம் இருக்கு. அங்கதான் வந்து முளைப்பயிரெல்லாம் கொண்டு வருவாங்க, பருப்பெல்லாம் போடுவாங்க, அந்த பூஜை பண்ணி பண்ணுவாங்க. அதான் அந்த முளைப்பயிரெல்லாம் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து கொண்டு போறாங்க பார்த்தீங்களா? அந்த முளைப்பயிர் எடுத்துக்கொண்டு திருவிழா கொண்டு போறாங்கல்ல, அது ஊர் நடுவில் இப்படி வச்சிருவாங்க. மொத்தமா ஒரு 60-70 வெட்டிருக்கோம். அதுக்கு கும்மி அடிச்சு அதை எடுக்கணும். அதுக்கு அம்மா பாடுற பாட்டு, சாமி வரத பாருங்கம்மா, சாமி சரிஞ்சு வரத பாருங்கம்மா, கோரச தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே, சாமிக்கு மேலார சப்பர சாமியும் தாவி அருகுது பாருங்கம்மா, தன்னன்னாதீனம் தன்னானே. அவங்க கோரச. இது என்ன பாட்டு சொல்ற சினிமா? ஏன் சொன்னீங்க? தெரியாது சொன்ன ஒரு பாட்டு நடிக்க தெரியலையா உங்களுக்கு? தெரியாது. இது எந்த பாட்டு தெரியுமா? தெரியாது. இல்ல இதான் அடையாளம். அப்ப பாரத ஜனம் தான் சொல்றது. அலைகள் போறேப்பா அம்மா ஒரு இது கும்மி பாட்டு பாடுவாங்க. அது நல்லா படம் அந்த பாடி காட்டு. ஆனா பாட்டுதான் அப்போ போட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அப்போ எங்களுக்கு இசை தந்தது யாரு? எங்க அம்மா தான். அதனால அம்மா 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 என்று அழைக்காத உயிரில்லை. அதோட ஒன்ன போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துயர் தீராது. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அம்மாட்ட போட்டு காட்டணும். டேப் இருக்காது, அப்போ வேற வசதியே கிடையாது. போட்டு காட்டணும். எங்க அம்மா, என்னப்பா என்ன பத்தி எழுதிருக்க? திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு. போய் எல்லா இடத்துல சுத்தி சுத்தி வா, ஏதாவது ஒரு வேலை வெட்டி பாக்குறியா அப்படின்னு சொல்றது. திட்டு திட்டு பேசினாலும் வட்டியில சோறு அப்பா. ஒட்டி போன அம்மா இல்லையா இருப்பாங்க. ஒட்டி போன உடம்புனாலும் சிறவிட்டு பாசம் அப்பா. தின்ன வாயில் திட்டினாலும், என்னமா நீ எப்ப பார்த்தாலும் இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, தின்ன வாயில் திட்டினாலும் என்னையவ நொந்ததில்லை. சரி பார்த்துட்டு கந்தல் துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை. ஒன்னு கேக்கும் வாயில். அப்போ ஒரு புடவை எடுத்து கொடுக்கடா எங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஒன்னு கேக்கும் வாயில் ஒரு சேலை கேட்டாத்தா, அப்போ நூல கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை. என்னப்பா என்ன பத்தி எழுதிருக்கீங்க? ஆமாம்மா அந்த பாட்டே இருந்தாமா. அம்மாவுக்கு அப்படி கண்டு தரது, நாங்களும் அப்படி கண்டு தரது நிக்கிறோம். அப்போ உள் உணர்வுகள் நம்ம அனுபவித்த கதையாக வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம். ஒரு பாசம் பாசம் பார்த்தோம், அவ்வளோ அழகா இருக்கும். வீரபாண்டிய கட்டவங்க பார்த்தோம், அதுவும் அவ்வளோ அருமையா இருக்கு. கப்பலுக்கு தமிழ் பார்த்தோம், அவ்வளோ அழகா இருக்கும். அது தேசத்துக்காக. அப்ப நம்ம சிந்தனைகள் தேசத்தை நோக்கி போனால் தோற்றுவிடும். யாரும் பார்க்க மாட்டாங்க. யாரும் செய்த மாதிரி துப்பாக்கி எடுக்கலாம்னு அவ்வளவுதான். எத்தனை வெரைட்டி துப்பாக்கி பாத்தீங்க விக்ரம்ல? சின்ன துப்பாக்கில இருந்து இப்போ ஒரு துப்பாக்கி வருது பாரு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி அதுக்கு மியூசிக் போட்டு நல்லா நடிச்சுட்டு இருந்தா நடிகர். துப்பாக்கி ஆக்ஷன் எப்படி போட்டு அவன் நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அவன் பண்ணான அவன் நிறுத்த சொல்லு. அப்படி பண்ண ஆளு போயிட்டாரு. இப்ப எப்ப நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. எதுக்கு நான் மனசுல இருக்கிறது கொட்டல்னா ஜென்மம் ஆறாது. ரஜினிகாந்த் அற்புதமான ஆள், அற்புதமான ஆள். தனக்கு இருக்கிறத ஒத்துக்குவார். எனக்காக தேர்தல் பண்ணாங்க, நடிக்க வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நட்பில் இருக்கக்கூடியவர். எப்படி 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை பேசுவோம். என் பக்கத்துல தான் தோட்டம் அங்க உட்காந்து பேசிக்குவோம். அப்படி ரொம்ப அற்புதமான ஒரு ஆளு. தன்னை தானே உயர்த்திக் கொள்வதில் அவர் இல்லை. வைரமுத்து மாதிரி கமலஹாசன் மாதிரி அவர் கிடையாது. நான் ஓப்பனா சொல்லல, என்னை யாரும் ஒன்றும் பண்ண போறதில்லை. இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடிப்பு வாழ்க்கையில நடிக்கக்கூடாது. வாழ்க்கையா அனுமதிக்க. நீங்க கேமரா ஆன் ஆக்ஷன் சொன்னா நீங்க நடிக்கலாம். ஆக்ஷன் சொல்லாமலே நீங்க வாழ்க்கையிலே நடிச்சிருந்தீங்கன்னா, இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா பேச மாட்டேன், பேசாம முன்னாடி எப்படியா இருப்பாங்க. அப்படி இயற்கையா வாழ கத்துக்கணும்ன்றத நான் சொல்றேன். எதுக்கு நாங்க வந்த ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? ஓ லவ் ஸ்டோரியா? லவ் ஸ்டோரி ஓகே.
நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதான். என்னுடைய தோற்றத்தின் அமைப்பு உங்களுக்கு தெரியும். இளையராஜாவை கல்யாணம் ஆகல, எங்க பாஸ்கரன் கல்யாணம் ஆகல. எனக்கு ஒரு நாடகத்துக்கு வாசிக்கிறோம், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு நாடகம் வாசிக்கிறோம், லவ் ஸ்டோரி. நாடகத்துக்கு மியூசிக் வாசிட்டு இருக்கோம். மியூசிக் வாசிட்டு இருந்தா என்னாச்சுன்னா, அவங்க சந்திரகாந்தான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட அக்கா பொண்ணு தான் முதல்ல காதலிச்ச பொண்ணு. அப்படி கதை டெவலப் பண்ணலாம். முதல்ல காதலிச்ச பொண்ணு அவங்க வந்து நாடகத்தை பார்க்க வருவாங்க. பார்க்க வந்தோடனே மியூசிக், இந்த ஒரு இதுக்கு மியூசிக் போடணும் இல்லையா, சீன் முடிச்சோன்னா ஒரு மியூசிக் வரும். அதுக்கப்புறம் அந்த கட்டன் மேலே போனோம்னா அதுக்குரிய ரீல் கடை பண்ணணும். இப்படிதான் வாசிச்சிருந்தோம். நானும் கிட்டார் வாசிப்பேன், அண்ணா அரைமுறை வாசிப்பார், என் பாஸ்கர் தபலா காங்கோட்டர் வாசிப்பார். இப்படிதான் பாவலர் சகோதரர்கள் பேர்ல பண்ணோம். அண்ணன் வந்து சினிமா அந்த நாடகத்துக்கு என்ன அந்த கட்டன் தூக்கும்போது கூட சினிமா பாட்டு வாசிக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு இந்த லாஸ்ட் எண்ட்ல என்ன மியூசிக் இருக்கோ இந்த மியூசிக் கொண்டு போய் அடுத்த லைட் அப்படியே ஆனா என்னமா எங்கப்பா போனேன் அந்த மூட்ல கொண்டு வர்றாரு மியூசிக். அதுக்கப்புறம் விட்டுறாரு. இந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தது. இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள்ட்ட பேசுன நமக்கு தான் கொஞ்சம் நல்லா இருந்தா கொஞ்சம் பிடிக்குமே, நம்ம என்ன பண்றது. அதனால பேச ஆரம்பிச்சேன். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு அக்கா அப்படியாம்மா, சரி என்ன பண்றீங்க, இல்லை வீட்டில் தான் நல்லா இருக்கும், உங்க மியூசிக்கல் நல்லா இருக்கு. எனக்கு நேரே சம்பநோக்கி ராணி கபூர் பாட்டு வாசிக்கணும், அதனால பண்ணோம்னா மனசு திக்குது. ஏன்னா அண்ணன் வாசிக்க மாட்டாரு, சினிமா பாட்டு வாசிக்கவே மாட்டாரு. சரிட்டு நாடகம் போட்டு இன்டர்வல் சீன்ல போய் பார்த்து அந்த பொண்ணு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்த உடனே முன்னால வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் நாடகம் பார்க்க வந்துருக்காரு. நான் நேரம் அங்கிருந்து வந்தவன் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சும்மா அப்புறம் ஏதாவது உட்காந்துருக்காரு. வணக்கம் ஐயா அப்படின்னா, வணக்கம் நாங்க தான் மியூசிக் அவர் அண்ணா அங்க உட்காந்துருக்காரு. திரும்பி பார்த்தா அவர் தான் அண்ணா, அவர் தான் மியூசிக் நல்லா இருந்துச்சு சார். இப்போ அப்புறம் போய் வீட்டுல உட்கார போறோம். நாடகத்துக்கு முன்னால மியூசிக் வீட்டு இருக்குல்லையே, அதை வாசிக்க போறோம். போறோம்னா யார் அவரு, சீஃப் ஜஸ்டிஸ்னா பெரிய வந்து மேலே சப்பனூருக்கு ராணி கபூர் ஆயிட்டு பாட்டுறதா வாசிக்கல அப்படிங்கிறாரு. நான் வாசிக்க மாட்டேன், அவங்களுக்கு நான் சொல்ல முடியுமா சொன்னோம்னா அப்புறமேல அடுத்த சேம் போது போறோம்னா போட்டாரு. போட்டா அந்த மியூசிக் வந்த உடனே அப்ப இருக்கத்தான் இருக்கும். அந்த கட்டன் கருப்பு கட்டன் விளக்கிட்டு ஒரு முகம் வந்து சினிமாவை ட்ரை பண்ணிட்டு பாருங்க. அந்த ஷாட்டு நாங்க இருக்கேன், அவங்க பார்த்துட்டு இருக்கேன். அந்த கட்டனை விளக்கிட்டு லவ் ஆரம்பம். அப்பயே ரீர்காடி வந்திருக்கணும். ரீர்காடி அண்ணன் வேற பாட்டா வச்சிருக்காரு. அது மாதிரி என்னுடைய லவ் ஆரம்பம் அந்த மாதிரி தான் அவங்க லவ் நினைச்சு அவங்க சந்தோஷப்படுறாங்க. லவ் ஃபெயிலியர் கூட நினைச்சுப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா, என்ன கட்டுறது, ஐயோ அவளை கட்டுறது, அவள் லக்கா இருக்காளே, அவ கூட வாழ்ந்துருந்தாங்க நல்லா இருந்திருப்போமே நினைக்கலாம். ஐயோ அவன் கஷ்டப்படுறான்னு அவளுக்கு உதவி தெரியாம கூட பண்ணலாம். அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும். ரொம்ப அருமையான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. வேற இதை பத்தி பேசாம விட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கேன் சொல்லுங்க, நான் வாயாடிதான். அப்படி மனசுல இது வச்சுக்க முடியாது. நம்ம எதுனாலும் தடுத்து வைக்கிறதுக்கு வச்சுக்க முடியாது. நடிக்க தெரியாது எனக்கெல்லாம். வெளியில வந்து நடிகர் உண்மைன்னா உண்மை சொல்லலாம், பொய்னா பொய்ய சொல்லலாம், பொய்னா பொய் தெரியாம பொய் சொல்லலாம். ஆனா இப்ப சொன்னதுல எதுவுமே போய் ஓப்பன் ஆக்குறது தான் நல்லது. எப்போதுமே ஓப்பனா இருக்கிறது நல்லது. மசலுக்கு போட்டியாச்சு தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். யாரையும் திட்டல, ஒன்றும் பண்ணல. நீங்க நினைக்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கேன். கமலஹாசனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களால சொல்ல முடியல. ரஜினிகாந்தை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் நீங்க நினைச்சிருக்கீங்க, அவங்களால சொல்ல முடியல. அப்படி எல்லாம் வாழாதீங்க, சொல்லுங்க. ஏன் தான் இவர் போய் இப்படி பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கங்களை ஆவேசங்களை வெளியே கொண்டு விட்டீங்கன்னா தான் நீங்க ஃப்ரீ ஆக முடியும். உறவுகள்லையும் சரி அப்படிதான் இருக்கணும். நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு நிறைய தெரியாது, நான் இப்ப சினிமாக்கள் பார்க்கறதில்ல, அதில் நிறைய பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தனுஷ் கூட இந்த படம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஓ பெரிய இருப்பான். அது மாதிரி எல்லாம் வளரணும். சார பத்தி இல்ல சாரி அவங்க படம் இனிமேல் பார்த்து நான் டைரக்ட் பண்ணேன்னா நிச்சயமா நான் வந்து ஒரு படம் ஒரு சான்ஸ் உங்களுக்கு தருவேன். யாராவது படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணி கொடுக்குறோம். இவருக்கு நிறைய எல்லாரும் சேர்ந்து ஈஸியா பண்ணலாம். சொல்றேன் எல்லாமே அவங்க பணியை ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. ஹீரோயின் இவங்க ஹீரோயின் எனக்கு தெரியாது. உட்காந்தாங்க உட்காந்தாங்க யாரும் ஒரு பொண்ணு நல்லா இருக்க அந்த மாதிரி வயசாகி போச்சு. நம்ம வேற சொல்லி வீரடி அவ்வளவுதான்.
பார்த்தா நல்லா இருக்காங்க, பார்க்க கூடாது, பார்த்தா சொன்னீங்க நிலைமை மனசுல. சரி பேசாம நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே உட்காந்துருந்தாங்க. சரி பக்கத்துல இருந்து உட்காந்தாங்க, திருப்பி பார்க்க முடியாது, பார்வை வந்தோடனே அந்த கூட திருப்பி பார்க்கறாரு. நீங்க நினைப்பீங்க அதுக்காக பார்வையை சுருக்கிட்டு இப்படியே பார்த்துங்க உட்காந்தோன்னா அவங்க பேச வந்தாங்க. பேச வந்தா தமிழ்ல சரளமா பேச வராது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஆரம்பிச்சாங்க இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க நடிக்கிறது தமிழ் படம், வந்திருந்தது தமிழ் படம். ட்ரையாவது பண்ணிருக்கணும் கொஞ்சம். நான் தமிழ்ல நடிக்கிறேன், எனக்கு என்னுடைய தமிழை நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு ஐ கேன் ஸ்பீக் இன் தமிழ், மை லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து அப்படின்னு சொல்லி பேசிடலாம். அதை விட்டு நெக்ஸ்ட் ஷோல போகும்போது இந்த மாதிரி Tamil, okay. It's a Tamil movie. Next film is coming, another Tamil movies. Many movies coming through. அப்போ நீங்க தமிழை கத்துக்கணும். You learn Tamil. எப்படி நான் இங்கிலீஷ் எப்படி பேசுறேன்? You learn Tamil. Okay, Tamil speak in Tamil. Okay, very good. அவ்வளவுதான். என் மாசத்துல போட்டிட்டாங்க. வேற யாரை சொல்லணும்? ஓகே. எல்லாத்துக்கும் மாலை போடுறதுக்கு நன்றி, பொன்னாடை போட்டதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. என்னால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. நான் வந்து இருக்கிறது ஓஎம்ஆர்ல ரஜினி கார்டன் இருக்கு, அந்த பக்கத்துல தான் என்னோட பிளாட்ஸ். அங்க இருந்து வரதுனால கொஞ்சம் டிராபிக்ல மாட்டினால ஒரு 10 நிமிஷம் 10:30 சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே 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 ஓகே. இந்த தர மாம்பழம் வந்துருமா? ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக இருக்கிறது. இதே மாதிரி இந்த படம் நல்ல வெற்றி பெற்று அவருக்கு நிறைய திரைப்படம் எடுக்க வேண்டும், நிறைய கலைஞர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும். வெற்றியில வந்த ஒரு நேஷனல் அவார்டு வந்துச்சுன்னா அங்க ஜட்ஜா இருக்கனால நான் பார்த்துக்கலாம், ஓகே ஓகே. இல்லை சொல்றேன், அந்த மாதிரி நீங்க வளரணும். அவங்க என்னென்ன வேலையை நினைக்கிறீங்களோ அது மேலோங்கி இந்த வர வேண்டும் என்று மனமாற வளர்த்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.